இந்த வாராகி நல் உள்ளத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றி வாக்கி தருவதற்காக உன் வீட்டு வாசலுக்கே வந்து விட்டேன். இனி வருவதை நீ என்னவென்று பார்த்துக்கொள். உனக்காக ஒரு முடிவை எடுத்துவிட்டு உன் முடிவினை அதை தெளிவாக்கிக்கொள் என்று உறுதியாக்க வந்திருக்கும் போது நீ எதற்குமே மனம் அருந்த வேண்டாம். உனக்கு வேண்டிய நல்லதை நான் நடத்தி தர வந்திருக்கும் போது இதற்காக தங்க பிள்ளையே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். நீ நேசிப்பவரும் உன் பிரியமானவரும் இவர்தானா என்று நீ சரி பார்த்துக்கொள். அவரிடமிருந்து உனக்கு வர வேண்டிய முடிவை நான் உன்னிடத்திலே நிலையாக தர வந்து இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு வெற்றியை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இங்கு உழைத்து கொண்டே இருக்கின்றேன். வருவது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். நீ எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு தானே செல்கின்றான். அம்மா, நான் இந்த இடத்திற்கு போகின்றேன், இந்த விஷயத்தை செய்ய போகின்றேன், எனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் மட்டும் செய்து தா என்று அதன் பிறகு என்னோடு வா என்று சொல்லிவிட்ட பிறகும் உன் நிழலாக நான் வந்து கொண்டு இருக்கும்போது இதற்காக உன் மனம் பதற்றம் அடைகிறாய். உனக்கு உதவி செய்யத்தான் நான் வந்து இருக்கின்றேன். மற்றவர்கள் கேட்கணும் சூழலை நான் ஒரு பொழுதும் உருவாக்கப் போவதே இல்லை. இந்த அம்மையானவள் யார் யாரிடமோ கையேந்த விட்டு விடுவாளோ என்று நினைத்து விடாதே. என்னிடம் அடியேந்தி விட்ட பிறகு மற்றவரின் செயலை கண்டு நீயே நச்சப்படுகிறாய். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் உன்னை பற்றி நினைத்து கொள்ளட்டும். உன்னருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் நெருங்க முடியாது என்பதில் உறுதியாக இரு. உனக்கு தேவையானதை மட்டும்தான் நான் கண்டிப்பாக அனுமதிப்பேன். உனக்கான வெற்றி வாக்கை நான் இங்கு சூடும் நேரத்தில் வந்து இருக்கும்போது உன் கஷ்ட நஷ்டங்களை நினைத்து எல்லாம் நீ அழுது கொண்டிருக்காதே. அது உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகத்தான் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வப்போது கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை வாழ்வாக எடுத்துக்கொண்டால் வாழ்வின் முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்ல முடியாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓடிக்கொண்டே இரு. எப்பொழுதுமே ஓய்ந்து விடாது. உன்னுடைய வெற்றியை நெஞ்சில் பதித்து வைத்திருக்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். நீ நன்றாக இருக்கப் போகிறாய். உன்னுடைய எதிர்காலத்தில் சுடர்விட்டு எரிய போகிறாய். இனி ஒரு துன்பமும் உனக்கு நேரிடாது. அம்மையானவள் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ தேடுகின்ற முக்கியமான ஒரு பொருள் உன்னை தேடி வரப்போகும் நிலையில் இருக்கும்போது அந்த பொருளானாலும் சரிதான், அந்த உறவானால்தான் சரிதான், தேடி தேடி என் வாழ்க்கையை முடிந்துவிடும் போல் இருக்கின்றதே என்று எண்ணி விடாதே. நான் அந்த நிலைமைக்கு ஒரு பொழுதும் உன்னை தள்ளப் போவதில்லை. நிச்சயம் உனக்கானது ஒன்று உன்னிடத்தில் ஒப்படைத்து உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்படுத்தத்தான் போகிறேன். நீ செய்யும் செயலை தீர்க்கமாக நம்பு. நிதானத்தோடு எதிர்கொள். நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனை என்னவாயினும் இருக்கலாம். அதை நிதானத்தோடு எதிர்கொள்ள கற்று நிதானத்தை இழந்தவர்கள் எல்லோரும் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் அங்கு நம்பிக்கையும் இழந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதனால் உன் நம்பிக்கை என்பது உன் நிதானத்தையும் பொறுமையும் பொறுத்துதான் உன்னிடத்தில் உன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. வாழ்க்கை என்பது ஒரு அலைக்கடல் போல், அதில் நீந்தி கரை சேர வேண்டும். ஆனால் நீ கரை சேர்வதற்குள் எத்தனை துன்ப வேண்டும் என்றாலும் வரலாம். ஆனால் உன்னை கரை சேர்ப்பதற்கு என் உதவி கண்டிப்பாக இருக்கும். என் உதவியோடு உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு நீ கரை சேர்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கான விஷயத்தில் வெற்றியும் பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். நீ எனக்கு வேண்டியதை தாருங்கள் அம்மா என்று தன்னந்தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கின்றாய். உன் மனக்குமுறல்களை நான் அறியாமல் இல்லை. உன்னுடைய ஏக்கத்தை நான் நிறைவேற்றித்தான் தருகிறேன். நீ இருக்கும் நிலை நிச்சயமாக மாறத்தான் போகிறது. உனக்கு உதவிக்கு யாரும் இல்லையே
என்றுதானே நீ கண் கலங்கிக் கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய். உனக்கு துணையாகத்தான் இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேனே என் குழந்தையே. நீ நன்றாக நிம்மதியாக வாழ்ந்து அங்கு உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் மனக்குறையை நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. உனக்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன். சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலங்கள் பிறக்கத்தான் போகிறது. வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். நீ கடந்து வந்த பாதையில் சந்தோஷத்தை விட கண்ணீர் தான் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை என்னால் உணரத்தான் முடிகிறது. அதற்கு நிச்சயம் நான் நியாயத்தை வழங்குவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். அதுவரை நீ பொறுமையாக இரு என் குழந்தையே. நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. உனக்கு தாயாகும் தந்தையாகவும் இருந்து உன்னை வழிநடத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னில் இருந்து உன்னை இயக்கி உனக்கு பதிலாக நான் முடிவை எடுத்து நீ நேசிப்பவரையும் உன் கரம் பற்ற வைப்பதற்குத்தானே இந்த வாராகி தாய் நான் வந்திருக்கின்றேன். உன் துன்பத்தை என்னோடு மட்டுமே நீ பகிர்ந்து கொள். ஏனெனில் நான் உன் அம்மையானவள் மட்டும்தானே நம்பிக்கைக்குரியவளாக உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கிறாய்? மற்றவர்கள் எல்லோரும் உன் சோதனையை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். நான் மட்டும்தான் உன் சோதனையை சாதனையாக மாற்றுவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை நம்பி வருபவருக்கு ஏமாற்றம் என்பதே கிடையாது. இடம் இல்லை என்று சொல்பவருக்கு நான் என் மனதில் இடம் கொடுத்து உனக்கான வெற்றி வாய்ப்பை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று வரத்தான் போகிறது. அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. என்னிடம் எதிர்பார்த்த செய்தி ஏமாற்றம் வந்து விட்டதோ என்று நீ உன் கண்கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய். நான் உன்னை ஏமாற்றவில்லை என் தங்கமே. நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றத்தான் வந்திருக்கின்றேன். நாளை என்னத்தான் நடக்குமோ என்பதை பதற்றத்தோடு இருந்து கொண்டு பயப்பட்டு கொண்டே இருக்காது. நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை யோசி. எப்பொழுதுமே ஏன் இந்த பையன் என்று தூக்கி எறிந்து விட்டு அடுத்த நிலையை அடைவதற்கான ஒன்றை நீ பெறுவதற்கு தயாராக இரு. உன் புலம்பல்களையும் தடுமாற்றத்தையும் நான் நிச்சயமாக அறிந்து கொண்டு அதை என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு உன்னை காப்பாற்றத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நான் காப்பாற்றப் போகும்போது நீ எதற்காக அடுத்த நொடியை பற்றி கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? நீ ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை கடப்பதே கடினமாக இருக்கின்றதே என்று சொல்கிறாய். உன் கடினத்தை கடந்து வா. உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை காத்து கொண்டு இருக்கின்றது. அதை தட்டி விடாமல் எடுத்துக்கொள். யார் என்னை மனதார நினைக்கிறார்களோ அவர்களின் உள்ளத்தில் நான் நிரந்தரமாக குடிக்கொண்டு அவர்களின் வாழ்வில் நடக்க வேண்டியதை தானாகவே நடக்கச் செய்வேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது அதை புரிந்து கொண்டு சதா நேரமும் வாராகி வாராகி என்று நினைத்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிப்புக வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இங்கு நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே யாரும் எதிர்பாராத வகையில் எளிதான ஒன்றை நான் எளிதாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? என் அம்மையானவள் என்றும் அழைக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் தாமதமின்றி உனக்கான வாழ்க்கையை நடத்தி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி, இந்த வாராகி மட்டும் உன்னை விட்டு போவதே இல்லை என்பதில் என் அம்மையானவள் எனக்கு தருவதில் இருந்து இன்னும் ஏன் தாமதம் பண்ணுகிறாள் என்றுதானே நீ கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே. நான் நினைத்தது என் அம்மையானவள் தருவது என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுது அவள் தருவதற்கும் அவள் தாமதப்படுத்துவதற்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பதில் தெளிவாக இரு. உன் முடிவை நானாக எடுத்து செயல்படுத்தும் போது நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் வாழ்வில் செய்ய வேண்டியது அனைத்தும் நீயாகவே செய்வதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அந்த முயற்சியில் உன் தாய் வராகியும் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளப்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். எப்பொழுதும் மனதளவில் தைரியமாக இரு. நடப்பது எல்லாம் என் தாய் பார்த்து கொண்டு இருக்கும்போது நடத்தி வைப்பவளே அவளாக இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவும் நன்மையான காரியமாகவும் தான் எனக்கு நடக்கப் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ விரும்பிய அனைத்து வளங்களையும்
பெற்று உன்னிடத்தில் உனக்கான வெற்றியும் தருவதற்குத்தான் இந்த தாய் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் தங்கமே, உன் மனதின் நல்ல விஷயத்தை நீ செயல்படுத்தி கொண்டிருவதற்கான ஒரு உத்தரவை பெற்றுவிட்டாய். இனி என் அனுமதியோடு மருளோடு மாசியோடு உனக்கு வர வேண்டிய விஷயத்தை நானே நடத்தி தந்து உனக்கு என்ன வேண்டுமோ அதை என் முன்னின்று நடத்தி தருவதற்கான வெற்றியை பெறுவதற்கு நீ நேரத்தை நெருங்கிவிட்டாய். இதோ கரையேற்றும் பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது இனி உனக்கு நல்லது மட்டும்தான் செய்ய போகிறேன். என்ன செய்வாளோ என்று யோசிப்பதை விட என்ன செய்தாலும் அவள் என் நன்மைக்காகத்தான் செய்து கொண்டு இருக்கின்றாள் என்று உன் பாரத்தை என் மீது போட்டுவிட்டு நீ நம்பிக்கையோடு கடந்து வா. உனக்கான வாழ்க்கையை வெற்றியோடு தருவதற்கு வந்திருக்கும் போது இனி எதை பற்றியும் சிந்திக்காதே. நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.